மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பயங்கரமான நடு இரவில் போயிட்டு அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆனது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிச்சு. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகலை, இப்போ கரெக்டாக இந்த 15-20 நாளில் மட்டும்தான் இந்த கரண்ட் கட் ஆகுது, என்ன ரீசன் சொல்லுங்கன்னா அவங்க கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டாங்க. ஏடி நம்பரை கேட்டால் நம்பர் தராங்க, ஆள் உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாங்க நம்பரை கொடுத்துக்கிங்க, ஆனால் உள்ளே உட்காந்ததை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறாங்க. இது அவங்களே கேட்குறாங்க, ஏன் இந்த 15 நாள் மட்டும் ஏன் கட் ஆகுது, கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆள் கம்மியாக இருக்குன்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஆள் கம்மியாக தானே இருந்திருப்பாங்க, அப்போல்லாம் இந்த மாதிரி நடக்கலையே. ஸோ என்ன தான் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஒரு பக்கம் கரண்ட்டு கட் பண்ணி டைவெர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஹார்ட் டிஸ்கெல்லாம் காணாமல் போகுது, யாருக்கெல்லாம் டெண்டர் விட்டாங்களோ இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இது இல்லாமல் பல இடங்களில் தொடர்ந்து ரைடு நடந்துக்கிட்டே இருக்குது. காலிலேருந்து சிஎம் சார் அதிரடியாக எல்லாரையும் பூந்து ரைடு பண்ண சொல்லிட்டாரு. பல பேரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணிட்டு விசாரணை இன்னும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? சார், இந்த தொடர் மின்வெட்டு கடந்த ஒரு 2 வாரமாகவே போயிட்டுருக்கு. சென்னை சிட்டியில் தான் நிறைய இடங்களில் போகுதுன்னா வெளியூர்லேயும் போயிட்டுருக்குற நம்ம விஷயத்தை பார்த்தோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தூரில் 3 மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் கட் பண்ண விஷயம். கரெக்டாக ஒரு 10 கட் பண்ணவங்க 1:30 தான் விட்டதாக ஒரு தகவல் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி உட்பட்ட வியாசாரபாடியிலையும் கரண்ட் கட்டு. இது தொடர் மின்வெட்டு ராத்திரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் தூங்க முடியும்? அந்த கட்டை பகலில் ஒரு 1 மணி நேரத்துக்கு கூட கட் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் எல்லாத்துக்குமே. இப்போ இபி பில் கட்டினா மெசேஜ் அனுப்புறீங்கள, இந்த டைம் வரைக்கும் கரண்ட் கட் போடணும், வேலையில் பார்த்துங்க நீங்கன்னு தொடர்ந்து சொல்லலாம் இல்லையா? ராத்திரியில் ஒரு மனுஷன் தூங்குற நேரத்துக்கு கரண்ட் கட் பண்ணுவாங்க. இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தான் சங்கர் இயக்குன இந்தியன் படம் எனக்கு ஞாபகம் போகுது. இந்தியனில் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் தாத்தா இப்படி தான் ஊழல் செய்கிறவர்களையும் லஞ்சம் வாங்குறவர்களையும் உண்டு இல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருப்பார். இப்போ அந்த இந்தியன் தாத்தா இருந்தானா நம்ம வேலையில் நடக்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் செய்ய முடியாது, அவர் எப்படியாவது டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் தாத்தாவை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கலை, அதை படத்தில். அதே தான் இப்போ இங்கேயும் நடக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கல விரும்புகிறேன். இங்கேயும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அதிரடியாக பண்ணிட்டு இருக்கிற தகவல் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அதன் விளைவாக பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும். அது இமேஜை கிரியேட் பண்ண கிடையாது, இமேஜை டேமேஜ் பண்ணணும் மக்கள் மத்தியில். எதனால் அப்படின்னா வேறு இதில் கொண்டு போக முடியாது. அதிரடி ஆக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. இப்போ தொடர் மின்வெட்டு அப்படின்னா மக்கள் கொஞ்சம் கஷ்டத்தை வருவாங்க. இப்போ விஜய் மாற்றி அமைச்சதுனால தான் இந்த பிரச்சனை வருது. நான் கேட்குறேன், இதற்கு முன்னாடி நடந்த எந்த பேரும் நடக்கலை. இது அந்த ரொம்ப மின்சார தட்டுப்பாடு இருக்கும்போது குறிப்பிட்ட டயத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கரண்ட் கட்டப்படுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ எப்பயுமே நடக்காத ஒரு விஷயத்தை ராத்திரியில் பண்ணுறாங்கன்னா அது திட்டமிட்டு படக்கிற விஷயம் தான் தெரியுது. ஆனால் அவர்கள் மேல் ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கப்படுகிற அளவுக்கு யாருன்னு ஒரு லிஸ்ட்டு கவர்மெண்ட் கேட்டாச்சு போயிருக்கு. இனிமேல் தயவுதாட்சியமே கிடையாது. அரசு ஊழியர்கள் நியாயமாக பண்ணணும். நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். இங்கே செயல்படுறது மாதிரி தெரியல. அவங்க யாருக்கோ வேலை செய்கிறது மாதிரி இருக்குது. நம்ம வாங்குறதே இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு நியாயமாக மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கலை. பட் இங்கே யார் மூலம் சொல்லி இது நடைபெறுகிறது? எதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் ராத்திரி ஒரு 3 மணி நேரத்துக்கு மேற்பட்ட விஷயம் நடக்குதுங்கிறது இது புரியவே இல்லை. மக்கள் நைட்டில் அம்பத்தூரில் கொந்தளிச்சு போய் நைட்டு கேட்டு ஏடி நம்பர், அதாவது வேலை ஆட்களில் ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, வேலை ஆட்களில் நீங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 பேர் வேணும்னு கேளுங்க, செய்ய போகிறாங்க. தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம்? அப்போ ஏடி நம்பர் கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். பார்த்தோம்னா ஏடி நம்பர் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணால் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஆஃபீஸில் உள்ரூமில் அவர் இருக்கார், ஏடி இருக்கார் நைட்டு. இப்போ ஏடி இங்கே தான் இருக்காருன்னு சொல்ல வேண்டியதான், நேரடியாக போய் பேசுவோமே. அப்போ எங்களுக்கெல்லாம் மின்சாரம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு மேலே மட்டும் ஃபேன் ஓடிட்டுருக்கு, நீங்கள் கரண்ட்டில் உட்காந்துருக்கீங்கள, அப்போ எதற்காக இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்கிற அளவுக்கு நேற்று மக்கள் கொந்தளிச்சு போன ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இல்லை குறிப்பிட்டு பார்க்க போனோம்னா மீடியாவும் உள்ளே வர்றாங்க. பட் அவங்களுக்கு எப்படி தகவல் போகுதுங்கிறது தெரியல. மிட் நைட்டில் கரண்ட் கட்டாது, இதில் பிரச்சனை வருமா, நீங்கள் வாங்க கவரேஜ் பண்ணி போடுங்க, மக்கள் மத்தியில் இப்போ நடக்கிற ஆட்சிக்கு நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணட்டுங்கிற அளவுக்கு செயல்பட்டுருக்காங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. யாருக்காகவோ வேலை செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், அபிமானமாக இருந்துங்க, வேலை செய்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யணும், அதுதான் நியாயம்னு சொல்லியிருக்கோம். நம்ம அது தொடர்ந்து நடக்கலை. ஆனால் இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கிட்ட நேரடி பார்வையிலே அவங்க ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அதிகாரத்தை முழுமையாக கொடுத்துட்டாங்க. அந்தந்த விஷயத்தில் கலெக்டருக்கும் அந்த தொகுதிக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன அப்ளை உடனடியாக ஆக்ஷன் எடுங்க, நீங்கள் சஸ்பென்ஸ் பண்ணால் படுங்க, நாங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு சுற்றறிக்கை விட்டப்பட்டிருக்கு. இப்போது யார் என்னென்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க, எதற்காக வேணும்னே ப்ராப்ளம் பண்ணுறாங்க, எந்த டிவிஷனில் இருக்காங்க, பேர் டோட்டலாக எடுக்கிறாங்க, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, இங்கே எவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறாங்க. இப்போ இன்னொரு திட்டம் வரப்போகுது.
இப்போ நீங்கள் இருக்கிறதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ மெட்ராஸ் இருக்கவங்கள சேலத்துக்கோ திருச்சியில் நீங்கள் மாற்றி போட்டால் என்ன பண்ண முடியும்னால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தெளிவாக பண்ணீங்கன்னா இங்கேயே நிரந்தரமாக இருந்து நியாயமாக இருக்கணும்னு தான் சொல்லிக்கல விரும்புகிறோம். அதில் தொடர்ந்து இப்படி மின்வெட்டுகள் போகிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு டேமேஜ் பொருள்னு பார்க்குறேன். ஆனால் மக்கள் இது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆட்சியில் எந்த குளறுபடியும் கிடையாது. இவர்கள் செய்கிற ஒரு நோக்கத்தில் நமக்கு வந்து அவர்கள் ஆட்சியை குறை சொல்லணுங்கிற அளவுக்கு தான் மக்கள் பார்வை இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை தேவையில்லாத பொருளை கிளப்பி விஷயத்தை சொல்லி பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம இப்போ திரும்ப என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, எல்லா பேரும் பேசுகிறது வந்து இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும், சில மாதங்கள் தான் இருக்கும், 3 மாதம் 6 மாதம். இது எதற்காக சொல்கிறாங்கன்னே சத்தியமாக புரியவே இல்லைங்க. 5 வருஷம் ஆளட்டும், பண்ணட்டும், மக்கள் டிசைட் பண்ண, மக்களை உட்கார வச்சுருக்காங்க. நீ மக்களுக்கு செய்யலைன்னா மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலுமே அதை தான் பார்க்கணும். அப்போது இதில் இந்த மாதிரி செய்தி வரும்போது ஒரு மூத்த பத்திரிகை ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிகாரிகள்கிட்ட வந்து மறைமுகமாக சொல்கிறது மாதிரி இருக்குங்கிறது அவருடைய பார்வையில் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அதை அப்போது மீண்டும் நாங்கள் வந்ததுன்னா நீங்கள் தான் இருக்கணும், அந்த அதிகாரம் இருக்கணும், அந்த ஊழியர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை மறைமுகமாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மூத்த பத்திரிகைகள் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த வந்து மிரட்டுறது தோணியில் தான் இருக்குது. விஜய் அவர்களுடைய ஆட்சி 6 மாதம் தான் இருக்கும், 3 மாதம் தான் இருக்குங்கிற அளவுக்கு இருக்குது. அது தேவையில்லை. எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? மக்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க. நான் அதை தான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஆனால் இந்த தொடர் மின்வெட்டு இது ஒரு மிக பிரச்சனையாக போகுது. வியாசர்பாடியிலும் நேற்று நைட்டு மிகப்பெரிய கட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அவருடைய லிஸ்ட்டெல்லாம் போயாச்சு. இனிமேலும் தொடர்ந்து இந்த தவறுகள் பண்ணாதீங்க. உங்களுடைய அதிகாரியில் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த கம்யூனிகேஷன்லேயே இருங்க. அதுதான் உங்களுடைய வேலை. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, தலைமை மின்சார அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 18 டிஸ்க்கு காணும்னு சொல்ல ஒரு விஷயம் நேற்று மாயமாக போச்சுன்னு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 ஹார்ட் டிஸ்க்கு வந்து பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போனதாக ஒரு தகவல் வருது. அந்த எடுத்துகிட்டு போன நபர் வந்து இன்னைக்கு நேற்று மாலைக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறோன்னு காவல்துறை சொன்னதை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவர் இடத்துல விசாரணை போய்கிட்டு இருக்கு. பட் பணத்துக்காக கொடுத்துருக்கேங்கிற விஷயத்த அவர் சொன்னதாக ஒரு தகவல் வருது. அப்போ யாருக்காக கொடுக்கப்பட்டது? பணத்துக்காக யார் கேட்டது? இதை மட்டும் பட்டியலில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னது யார் அப்படிங்கிறது விசாரணை போய்கிட்டு இருக்கனால அமைச்சரோட விசாரணை முடிந்த பிறகு நான் மக்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னு சொல்கிறாரு. அதை தான் நாமும் சொல்லிக்கல விரும்புகிறோம். விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கு. பட் ஏதோ திட்டமிட்டு நடக்கிற ஒரு விஷயமாக தான் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அமைச்சரவை கண்டிப்பாக பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கல விரும்புகிறேன். இனிமேலும் பல துறையில் வந்து நிறைய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தமிழ்நாடு மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் மத்தியில் வெளிச்சத்தை கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் இப்போ அது முதலமைச்சர்களுடைய தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது சம்பந்தமாகவும் தொடர்ந்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கிட்டையும் மிகப்பெரிய விசாரணை வந்து இவங்க முதலமைச்சர் பார்வையில் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு. இப்போ அது ரொம்ப தீவிரமான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அதிரடி ஆக்ஷன் எடுக்கணுன்ற அளவுக்கு தான் முதலமைச்சருடைய அந்த விஷயம் இருக்குது. அவருடைய படம் என்னென்னா, மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. அந்த 5 வருஷம் தெளிவாக நம்ம செஞ்சுருவோம். அதற்கு பிறகு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம சொன்னதை செய்யணும். ஊழலாத ஆட்சி, லஞ்சத்தை ஒழிக்கணும், போதைப் பொருள் ஒழிக்கணும், பெண்களை பார்த்து வரணும். இதுதான். மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எதையாவது விட்டுட்டு திரும்பி ஒரு மீண்டும் அந்த வர்றதுக்காக ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அரசு ஊழியர்களையும் மக்களையும் தொந்தரவு பண்ணாமல் போதை கலாச்சாரத்தெல்லாம் விட்ட விஷயந்தான் இருக்குது. அதான் இப்போ தலை விரிச்சு ஆடுதுன்னு சொல்கிறாங்க, தெருக்கு தெரு மூளைக்கு மூளை. ஆனால் இவர்கள் வந்து அதை விரும்பலை. இருக்க போகிற அந்த பீரியடில் நம்ம நல்லதே செஞ்சுட்டு போகணும். மக்கள் முடிவு பண்ணிட்டுன்னு ஒரு டிசைடில் தான் இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த அமைச்சரை கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்க போகிறாங்க, யார்கிட்ட என்ன பேச போகிறாங்கிற விஷயம் சாயங்காலத்துக்குள்ளே தகவல் வரும். தெரிஞ்சுட்டு நாளைக்கு நம்ம வீடியோவில் பேசுவோம். இந்த தொடர் மின்வெட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய பதிவாக இதை வந்து பதிவு சொல்லுங்கள் சார். ஸோ அதனால் இந்த மின்வெட்டு சம்மந்தமாக இந்த 34 ஆர்டிஸ்க்கு இப்போ எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இதில் வந்து முக்கியமான ஒரு நபர் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆனால் இந்த கைது செய்யப்பட்டவற்றை விசாரணை செஞ்சால் தான் இந்த தொடர் மின்வெட்டுக்கு என்ன காரணம், மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை வந்து டோட்டலாக காலி பண்ணணும், யாருக்கு அவர் செஞ்சார். ஏன்னா அவர் வந்து தற்காலிக ஊழியர்ன்ற ஒரு தகவலும் வருது. பட் இந்த தற்காலிக ஊழியர்கள் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளமே வருது. அப்படி தான் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு தற்காலிக எடிட்டரை போட்டு தான் அந்த படம் லீக் ஆன ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பெர்மனன்ட் ஜாப் உள்ளவங்களை மட்டும் நீங்கள் போட்டீங்கன்னா அந்த பொறுப்பு இருக்கும், பயம் இருக்கும். இந்த மாதிரி ஆட்களை வந்து இனிமேல் சேர்க்க வேணாங்கிறத நாம சொல்லிக்கல விரும்புகிறோம். தொடர்ந்து இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு இவர்கள் மூலமாக போகுது. ஆனால் இந்த 34 ஆர்டிஸ்க்கு எப்படி போச்சு, இந்த தொடர் மின்வெட்டு ஏன் வருது, யார் சொல்லி நடைபெறுது, இனிமேல் வந்து ராத்திரி கட் பண்ணுறாங்க. பகல் இருந்தால் கூட தெரியாது, சமாளிச்சிருவாங்க. தொடர்ந்து ராத்திரி மின்வெட்டுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது தொடர்ந்து இன்றைக்கு அமைச்சர் கூட்டத்தில் முதலமைச்சர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு. விசாரணை போது ஆய்வு நடத்தப்படுது, யார் யார் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கான்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்படி ஒரு ரூப் லைனில் போயிட்டு பண்ணோம்னா மக்கள் திசை திருப்பலாம், உங்களுக்கு டைவெர்ட் பண்ணலாம். அப்போ இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதங்கிற அளவுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த கவனத்தை வந்து இந்த திசை திருப்பதுக்கான வழி தான். பட் அவர் எதையுமே வந்து கேர் கொடுத்து கேட்கல. நீங்கள் பேசுகிறத பேசுங்க,
பேசாமே நான் செயல்படுத்துகிறேன் நான் அப்படிங்கிறதா முதலமைச்சருடைய அந்த பார்வை இருக்குது. அவருடைய அமைச்சரவை மீட்டிங்கிலும் அதான் போகுது இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மின்வெட்டுக்கு தான் முக்கிய ஒரு முடிவு எடுக்க போகிறா தகவல் வந்துருக்கு சார். இப்போ இந்த தொடர்ந்து மின்வெட்டு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அமைச்சரவையில் வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு விசாரணை பண்ண போகிறோம், அது நடவடிக்கை எடுக்க போகிற விஷயம் வந்துகிட்டு இருக்கு நமக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. இந்த லேண்டு இதை பத்திரப்பதிவு செய்கிறது, இடம் வாங்குறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த ஒரு அதை சார் பதிவாளர்னு தமிழில் சொல்லுவோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. இப்போ அதில் வந்து நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து இம்மிடியேட்டாக ஒரு ரைடு போயிருக்காங்க. சொல்லாமல் கொள்ளாமல் 46 இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சில இடங்களுக்கு போயிருக்காங்க. நேற்று மாலை 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து 6 மணி நேரமாக இந்த ரைடு நடைபெற்றிருக்கு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 37,75,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கு பணம். அங்கிருந்து இவ்வளோ பெரிய தொகை 6 மணி நேரத்தில் கைப்பற்றப்பட்டிருக்குன்னா இன்னும் எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எவ்வளோ பணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து பரவர மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கு. தொடர்ந்து கைது செய்யுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுங்க. உங்களுடைய தமிழக அரசுடைய நடவடிக்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஆக்ஷன் எடுத்தால் தான் அடுத்து குறையும், சுத்தமாக ஒழிக்கப்படுறது மக்களுடைய இடமாக இருக்குது. இப்போ இதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து சில ஏரியாக்கள் வந்து அவங்க நோட் கொடுத்துருக்காங்க. 47 இடங்களை கைப்பற்றப்படுறது வந்து முக்கியமாக ஒரு 4 இடங்களை பார்த்தா திருப்பத்தூரில் வந்து 3,22,000, சேலத்தில் 3,18,000, திருப்பூரில் 2,53,000, சென்னை விருகம்பத்தில் வந்து 2,07,000 ரூபாய். தொடர்ந்து இது மாதிரி வந்து பணம் கைப்பற்ற பணம் கையில் இருக்குது. இது தவிர ரெய்டு வரான்ற தகவல் போய் வந்து அவ்வளோ பணத்தை எடுத்து ஜன்னல் வழியாக தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அது அப்படியே வெறும் இந்த என்ன சொல்கிறதா இந்த பூக்கள் மாதிரி ஜன்னல் வழியாக போய் கீழே விழுந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய மனசு வெளிங்க. இதை அந்த பணம் லஞ்சம் கொடுத்தவர்கள் எங்கேருந்து கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அவர்களுடைய அந்த வேலை நடக்குன்னு வழி இல்லை, லஞ்சத்தை கேட்குறாங்க. எங்கே கடன் வாங்கினாங்க, வட்டிக்கு வாங்கினாங்க, நகையை அடகு வச்சுட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்களாங்கிறது தெரியாது. அசால்ட்டாக அவங்க வாங்கி வச்சுட்டு போய் இதை வந்து இந்த ஊழல் ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வர்றான்னு ஜன்னல் பக்கம் தூக்கி எறின்றது வந்து எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயங்க. அதெல்லாம் ஜீரணிக்க முடியுமா அதை? ஸோ அதனால் இந்த தவறுகள் வந்து இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிற விளைவு தான் இப்போ இம்மிடியட் அதிரடி ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட நிறைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எந்த நேரத்துக்கு போவாங்கன்னே தெரியாது. இப்போ ஒரு சாம்பிள் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு திடீர்னு உள்ளே போட்டாங்க. இப்போ அடுத்த எல்லா பேருமே அலர்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் எவனும் இந்த மீடியேட்டர்ஸ் உள்ள போய் அவர்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அவர்கிட்ட தான் இருக்கும். போடுறது, கொடுக்கறது, வாங்குறது எல்லாமே மீடியேட்டர்ஸ் உள்ள வராதிங்க. பணம் எதுக்காரதை கொண்டு நம்ம பாக்கெட் மணியில் பர்ஸில் இருக்கிற 50-100 ரூபா இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மற்ற இடங்கள்லாம் இப்போ அலர்ட் ஆகின ஒரு தகவல் நமக்கு வந்திருக்காத. இனி கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நேர்மையாக இருந்தால் அந்த பயம் தேவையில்லை. அதுதான் சொல்லிக்கல விரும்புகிறோம். லஞ்சத்தை வாங்கி நீ இன்னும் பெரிய கோட்டை கட்ட போகிறது இல்லை, ஆனால் பாதிக்கப்படுற எவ்வளோ பேர் இருக்காங்கிற விஷயத்தை உணரணும். அது இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா 15 வருடமாக ஒரே மாவட்டத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கணும்னா 3 வருடம் தான் ஒரு இடத்துல இருக்கிறதா தான் அரசனுடைய ஆணை இருக்குன்ற தகவல் தான் இருக்குது. பட் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, அரசியல் செல்வாக்கை வச்சு தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ இவர்களை மாற்றம் செய்தால் தான், இப்போ எப்படி நீங்கள் இந்த இபியில் வந்து ஒரு இடத்துல தூக்கி மாற்றி பண்ணாதான் அவ்வளோ அந்த வழி தெரியும். இந்த குடும்பம் இங்கே போகும், பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, இது இருக்குது, இவ்வளோ வேலையிட்டு இருக்க பண்ண செய்கிற தப்புனால தானே இந்த மாதிரி நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கின்ற திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இவர்களும் பார்த்தீங்கன்னா 15 வருடமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவர்களையும் மாற்றம் செய்யணும். இந்த ரிசல்ட் எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் வந்து விரிவான ஒரு விளக்கத்தை கேட்குறாரு. நடவடிக்கை எடுக்க போன்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு சார். இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிறது மாதிரி இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. முக்கியமான இதை விட லஞ்சம் விளையாடுகிற ஒரு துறை ஒன்று இருக்குது. அங்கேயும் ரைடு பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. அடுத்த டார்கெட் நம்மகிட்ட தான் வரும். ஏன்னா இந்த பணம் பொருள்ற இடமே பார்த்தீங்கன்னா 2 இடம் தான். ஒன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்து போயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. அங்கே பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கே பேசினாலே காசு கேட்பாங்க. இந்த மாதிரி வேணும்னு கேட்டால் காசு கொடுத்தா தான் நான் பதிலே சொல்லுவேன் அப்படிம்பாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்க. ஆனால் முதலமைச்சருடைய நடவடிக்கை மற்றவர்கள் வந்து சில மாதங்கள் சொல்கிறாங்கல்ல, யாரும் காது கொடுத்தே கேட்கல, அவர்களும் கேட்கல, எதை வேணாலும் பேசிட்டு போங்க, மக்கள் முடிவு பண்ணிக்குவான்ற ஒருத்தலாம் இவரோட நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்திருக்கு சார். அமைச்சர் நேரடியாக மதுரை போயிருக்கார். மதுரைக்கு போய் அங்கே இருக்கிறவர்கிட்ட நேரடியாக விளக்கம் கேட்கிறார். நான் அமைச்சர் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணம், வேலை செய்கிறதுக்கு பணம் கேட்டாங்களா அப்படிங்கிறவங்களாம் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மட்டும் யாரும் வந்து பணம் கேட்கலைங்கிற ஒரு தகவல் மக்கள் சொல்லிருக்காங்க. நல்லது இல்லைன்னா சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் செயல் பண்ண சொல்கிறேன். மதுரையில் நடந்தது மாதிரியே எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் நடக்கணும். பட் அந்த அமைச்சர் உள்ளுக்குள்ளே போகிறாரு, அங்கே இருக்கிற அதிகாரி எந்திரிச்சு நின்று அப்படியே நிற்கிறாரு. உட்காருங்க சார், தயவுசெய்து உட்காந்து வேலை செய்யுங்க. நான் ஒரு பக்கத்து சேரில் உட்காந்துக்கிறேன், உட்காரட்டேன். இல்லை சார், நான் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அங்கே மக்கள் ஒரு 4-5 பேர் வேலைக்கு வர்றாங்க. இங்கே வேலை விஷயமா. இப்போ அவர்கிட்ட நீ எதுக்கு வந்தீங்க,
ஆதார் கார்டு தந்துருக்கீங்களா, என்ன விஷயங்கள் கேட்கும்போது அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர்களுக்கு வேணால் அமைச்சர் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், யாரும் அவர் ஊழியர் மாதிரி. பட் இவருக்கு பயந்து நடுங்கி போய் பேசுகிற விஷயம் நம்ம பார்க்குறோம். தயவுசெய்து பயப்பட வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நீ நேர்மையாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். பட் அங்கே வந்தவர் எல்லாமே வந்து இதுக்காக வந்திருக்கேன், இடம் வைக்கிற கஷ்டத்துக்கு வந்திருக்கேன், செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வருது. ஒருத்தர் வந்து ஃபைல் கொடுத்து ரொம்ப நாளாக வரவே இல்லைங்கிற தகவல் கொடுக்கும்போது தான் அமைச்சர் நேரடியாக கூப்பிட்டு இவர் ஃபைல் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்காமல் ஏஐடியை பார்க்கவே இல்லையாமே, நீங்கள் என்ன விஷயம் ஏஐ அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லி உடனடியாக அந்த ஃபைலை என்ன விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நேரடியாக சொல்லப்பட்ட விஷயம். ஊழியர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மதுரையில் அமைச்சர் நேரடி பார்வையில் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் போகிற அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அமைச்சர் போயிட்டு இருக்காரு, வேறு வேறு துறையில் அமைச்சர் போகிறாரு. இப்போ லாரி ஓனருடைய அசோசியேஷனில் பிரபு அவங்க அமைச்சர் பிரபு அவர்கள் பார்த்த வேலையை மிக பிரியரில் பாராட்டிட்டு இருக்காங்க. 87 குவாரிகள் மேலே மூடப்பட்ட விஷயம், 2 மணிக்கு ஆய்வு, ஆஸ்பத்திரியில் ஆய்வு, மக்கள் ஆஸ்பத்திரி வந்தால் தெளிவாக போகணும், குணமாய் உடனடியாக நிறைய ஆய்வு நடவடிக்கைகள் போய்கிட்டே இருக்குது. இது தொடர்ந்து செயல்படுங்கிற விஷயத்தை தான் நம்மளுடைய தமிழக அரசு வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் தொடர்ந்து சொன்னது மின்வெட்டு ஒன்று அன்று அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற அந்த முறைகேடை பற்றி சொன்னோம். இப்போ டாஸ்மார்க்கு நான் உள்ளே வரேன். இப்போ டாஸ்மாகில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டது இருக்குது. இப்போ மேற்கொண்டு கடைகள் வந்து மூடப்படுறதுக்கான இடங்களை இப்போ எது முக்கியம், கல்வி கிட்ட, காலேஜ் பக்கத்தில், வீடு பள்ளி இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க திரும்பி. இதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையை வந்து டோட்டலாக மூடிட்டாங்க. இப்போ அங்கே நிறைய பிரச்சனை வேணால் மதுரையை பார்த்தீங்கன்னா 4 டிவிஷனாக பிரியும். மாட்டுத்தாவணி ஒரு பக்கம், அதாவது இந்த என்ன சொன்னால் நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடு திருச்செந்தூர் போகிறவங்க மாட்டுத்தாவணி போவாங்க, அப்புறம் கோரியப்பாளையம் இருக்கும், இந்த பக்கம் போகிறவங்கன்னு சொல்லி 3 டிவிஷன் பிரியும். இந்த மாட்டுத்தாவணியில் பஸ் ஸ்டாண்டில் எப்போயுமே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கவே கூடங்கிறத என்னுடைய வந்து முக்கியமான பதிவு. தண்ணி அடிச்சுட்டு வந்து பஸ்ஸில் உட்காந்து வாந்தி எடுத்து பெண்கள்கிட்ட கலாட்டம் பண்ணுறது மிகப்பெரிய இருந்துச்சு. மாட்டுத்தாவணியில் மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்தது. ஒரே தகராறு, அடிதடி, தண்ணி அடித்தானா மனுஷன் என்ன பண்ணி தெரியாத அளவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் முதலமைச்சருடைய மிக 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 ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டால் இந்த டாஸ்மாக முற்றிலுமாக நிறைய இடங்களில் குறைக்கப்பட வேண்டும்ங்கிற மிக முக்கியமான ஒரு எண்ணம். அவர் மாட்டுத்தாவணியை க்ளோஸ் பண்ணாங்க. தொடர்ந்து நிறைய கடையில் வந்து எது டிஸ்டர்பன்ஸ் மக்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, டாஸ்மாகிலேருந்து இந்த மாமூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது மாற்றவே முடியல. இப்போ வந்து குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா வந்து பிஸ்னஸ் செய்யப்பட்டால் ஒரு கடையில் 2 லட்ச ரூபா வந்து மாமூல் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் போய்கிட்டே இருந்தது. அந்த 2 லட்ச ரூபா எப்படி அந்த லேபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, அதுதான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா கூட விற்கிறது. அப்புறம் வந்து இந்த டைமுக்கு பிறகு வந்து இந்த கள்ள சந்தையில் விற்பாங்க. அப்போது அது நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு 200 250 ரூபா கொடுத்து வாங்குனீங்கன்னா அது அப்படியே டபுள் ரேட்டில் போகும். உங்களுக்கு குடிக்கிறவங்க எங்கேயாவது பணத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க நைட்டு வாங்கி குடிச்சிட்டு போயிடுறது. 11 மணிக்கு 10 மணிக்கு முன்னே 11 12 மணி வரைக்கும் பாரில் போன விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ தான் அது கம்மி ஆகிட்டே வருது. அதை நடைமுறைப்படுத்தப்படாத சில அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, இந்த டூப்ளிகேட் சரக்கு வேறு நிறையா போகுது. இவங்க 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கேருந்து போவாங்க? இப்போ டூப்ளிகேட் சரக்கு வேறு, அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்குது. இறந்த ஒரு லிஸ்ட் கூட இருக்கதா ஒரு தகவல் வர வருது. இல்லை, அது முற்றிலுமாக குறைக்கப்பட்டு இருக்குது. இப்போது முதலமைச்சருடைய கவனத்தில் இந்த ஆக்ஷன் எடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாமூல்ங்கிறது கிடையாது, சுத்தமாக ஒழிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன விற்பனை செய்யறீங்களோ அதுதான் பண்ணணும். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குற டார்கெட்டே இருக்கக்கூடாது, எண்ணமே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா கேட்குறதே கிடையாது. எலைட் பார்லாம் நீங்கள் பண்ணால் கேட்குறதே கிடையாது இப்போ அதை. ஸோ இந்த மாதிரி வந்து டாஸ்மாகில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் முதல்ல அதுதான் விரும்புகிறாங்க. இதை குறைச்சிட்டு நிறைய இடங்களில் போனாலே எங்களுக்கு சந்தோஷம், அது இன்னும் நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசப்படுது. இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு. நேற்றுலேருந்து தொடங்கும்போது பார்த்தோம்னா பள்ளி மாணவிகளுக்காக ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸு வர்றது மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இந்த 80க்கும் மேற்பட்ட பஸ்ஸுகள் வர்றது மாதிரி ஒரு விஷயம் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனுடைய ஃபஸ்ட்டு இதாக பார்த்தோம்னா சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவிகளை வீட்டிலேருந்து ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது மாதிரி வரும்போது ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸு வந்து உள்ளாட்ட அலாட் பண்ணிருக்காங்க. அது நேரத்தில் ஃபஸ்ட்டு ரன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து மாணவிகள் அந்த மாணவர் 2 பேருமே போகிறது மாதிரியான ஒரு தகவல் தான் வருது. என்னுடைய விருப்பம் என்னென்னா, மாணவிகளுக்குன்னு ஒரு பஸ்ஸு, மாணவர்களுக்கும் ஒரு பஸ்ஸு விட்டுட்டா அது சிறப்பாக வரும். ஏன்னா இந்த அதாவது பொது பஸ்ஸில் போகும்போது காலையில் அவசரமாக இந்த பசங்க போகும்போது ஃபுட்பால் அடிச்சுட்டு போகிறது, கீழே விழுந்த சம்பவம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். காவல்துறையே வந்து ஃபுட்பால் நிற்காதீங்க, வெளில போகும்போது கண்டக்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, டிரைவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு பஸ்ஸே சாஞ்சிக்கிட்டு இருக்கு, நேராக போகிற பஸ் இப்படி போகும். அது கொஞ்சம் முற்றிலுமாக குறைக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சேஃப்டியாக போயிட்டு வரணுங்கிறது தான் முதலமைச்சருடைய. ஏன்னா இளைஞர்களை தான் அவருடைய 2 கண்ணுமே இளைஞர்கள் தான்.
பட் இங்கே இந்த ஸ்கூல் பாஸ் தரது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது பார்த்தா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாஸ் வர்ற வரைக்குமே உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது, ஐடி கார்டு இருக்குது ஸ்கூல், அதை நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி நீங்கள் போய் இறங்கிக்கலாம். அது வந்து பெரம்பூர் நிலையத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ஸ்டூடெண்ட் பஸ் அது பேர். ஆமாம், எஸ். அது ஸ்பெஷல் பஸ்ஸு ஒன்லி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான். ஸோ ஸ்டூடெண்ட் வேறு யாரும் ஏற முடியாது. இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் நிறையா வந்தாச்சு. இந்த ஓல்வா ஸ்டைலில் பஸ்ஸு விடலாம், இன்னும் ஃபெசிலிட்டி மக்களுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி சிஎன்ஜி பஸ் இப்போ விடுறது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. டோட்டலாக பெட்ரோலை ரெடியூஸ் பண்ணால் இப்போ இவிலையும் சிஎன்ஜியில் விட்டோம்னா அந்த டிக்கெட் காஸ்ட் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறது வாய்ப்பு இருக்கும். மக்கள்கிட்ட இருந்து குறைக்கும் போது இன்னும் வந்து மேற்கொண்ட பயணிகள் நிறைய பேர் வருவாங்க, வருமானம் நிறையா வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுருக்கு. உங்களுக்கு ஃபாரினில் இருக்கிறது மாதிரி பஸ்ஸு இங்கே அழகாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் நான் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தாங்க பஸ்ஸே ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்கும். நார்த்தெலாம் போனீங்கன்னா இந்த பஸ் மாதிரி கிடையாது. பட் அதை இன்னும் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஃபாரின் ஸ்டைலில் கொண்டு வர்றாரு. சென்னையினுடைய கார்பரேஷனே இப்போ கையில் எடுத்திருக்காங்க. துப்புரவு பணிகள், குப்பை கொட்டுறது, தூர் வாடுறதெல்லாம் பார்த்தா இன்னும் அழகுபடுத்தணும் சென்னையை. ஒரு என்ன சொன்னால் சிங்கப்பூர் மாதிரி சென்னையை மாற்றுங்கிற குறிப்பில் இப்போ நிறைய விஷயங்கள் கார்பரேஷனை போட்ட விஷயங்கள் நிறைய நேற்று போட்டது. இந்த பஸ் வசதியில் வரப்போகுது, பள்ளி பருவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு தான் சொல்லிக்கணும்னு. இவ்வளோ முறைகள் நடந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிறத ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பெற்றோருக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் சொல்லியிருக்கேன். அவமரியாதை பண்ணது மாதிரியான ஒரு செயலாக தான் அது தெரியுது. நான் 2 ஸ்கூலுக்கு 2 விதமாக போகிறாங்க. ஆனால் ஒரு சேனல் குறிப்பிட்டு மேயர் அவர்கள் வந்து அந்த மெழுகுவர்த்தி கொடுக்கும்போது வேணான்னு சொல்கிறது மட்டும்தான் வருது. நீங்கள் 2யுமே போட்டிருந்தாங்கன்னா எங்கே அந்த மிஸ்டேக் நடந்துன்னு தெரிய வரும். நம்ம அப்போது முதல்ல ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வந்து கேண்டில் ஏற்றுறாங்க. கேண்டில் கொடுக்க போகும்போது எம்எல்ஏ அவர் பல்லவி மேடம் வந்து அதை வாங்குறாங்க, வாங்கி அந்த திரி ஏற்றலான்னு. பட் கொடுக்கல. 2 தடவை 3 தடவை கேட்குறாங்க, கையில் கொடுத்து வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட தான் கையில் கொடுத்துட்டு அந்த அதிகாரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு அவமரியாதை. ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, அவங்க எல்லாமே பெண்கள் கலந்துட்டுது. நேராக பரப்பிட்டு வெளில வந்துடுறாங்க. இதே இதை கட் பண்ணி இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த கேண்டில் அந்த குத்துவிளக்கு ஏற்றுறது மேயர் மேடம் ஏற்றுறாங்க. உடனடியாக வந்து எம்எல்ஏ தர்றாங்க. ஆனால் அவர்கள் அதை வாங்கலை. அதை நீங்கள் முதல்ல நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க, இப்போ நீங்களே 5 திரி ஏற்றிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரப்பிட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே புரோட்டோகால் பிறகு நடந்ததாக சொல்கிறாங்க மேயர் அவர்கள். புரோட்டோகால் எங்களுக்கும் தெரியும்னு சொல்லி எம்எல்ஏவோடது. அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக கேட்கும்போது நீங்கள் கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்கும். அதை கொடுக்காமல் நீங்கள் பண்ணும்போது தான் இன்னும் வந்து இங்கே தான் 2 விஷயம் பார்க்கப்படுது. மேயர் அவர்கள் வந்து முன்னாடி இருந்து ஆட்சியில் அமைக்கப்பட்டவர்கள், இப்போ இருக்கிறவங்க டிவிக்கோட எம்எல்ஏ. அங்கே இந்த விஷயம் ஈகோ கிளாஸ் அது. இப்போ எம்எல்ஏ அவர்களை வந்து குறிப்பிட்டு ஒரு அவமரியாதை செலுத்தும் நோக்கத்தோடு தான் செயல்பட்டிருக்கிறது மாதிரி தான் ஒரு தகவல் வருது. அங்கே கேட்ட ஒரு நிருபர் கூட அதுதான் கேட்குறாங்க. அவருக்கு அதுதான் அவருக்கு நியாயமாக பட்டிருக்கு. அப்போ வேண்டுமென்றே அந்த எம்எல்ஏ கொஞ்சம் வந்து அதை மரியாதை குறைவாக நடத்த வேண்டும்ன்ற செயலாக தான் தெரியுது சார். ஆனால் இது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பதிவு. அது இனிமேல் நடக்கவே வேண்டாம். எல்லாரும் சமம் தான் இங்கே அப்படிங்கிறதா டிவிக்கோட ஆட்சியினுடைய இதே இருக்குது. கொள்கை அதுதான். அதை செயல்படுத்தணும்னு தான் சொல்லிக்கல வருவேன். என்னென்னலாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நிஜமாவே உங்கள் பார்வைக்கு இதெல்லாம் வந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் கவனிக்கப்படாமல் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி சார்.